ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷ்பத் ஃப்ரம் ஜேடிஎஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் தான். அதாவது நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஸ்டாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு வாரத்துக்கான ஸ்டாக் வந்து நம்ம ஒரு வாரம் இல்லை, ஒரு ஒரு 1.5 வாரம் முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா சொல்லிட்டு போகிறது ஈஸி, பட் ஆனால் ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் ட்ராக்கும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது டைம் பத்தாதனால நான் நிறைய உங்களுக்கு சொல்ல முடியல. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோதி சின்ஸு, அது பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்கான். ஸோ இங்கேயே போட்டிருப்பேன் பாருங்கள், யூடியூப் சொன்ன ஸ்டாக்குன்ட்டு தனியாகவே ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் இதை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போன இது கொடுத்துருந்தேன். பட் இப்போ இருக்கலாமா பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிறதுக்கான அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது நல்லா ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டாக்கை. எப்போ பார்த்திங்கன்னா சண்டே கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 6-7% கிட்ட ஏறி இருக்கான். ஸோ இப்போ போய் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அட்வைசபிள் கிடையாது. சிஎன்சி பார்த்திங்கன்னா அட்வைசபிள். ஏன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு கூட பண்ணலாம். இங்கேயே கொடுத்துருந்தோம், நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே, ஸோ சண்டே அன்றைக்கி அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏறிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட ஏறி இருக்கான். இன்னும் போகிற தூரம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈவனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கெலாம் இருக்குல்ல, இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணிங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்கும் ட்ராக் பண்ணும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூப்ளின் ஃபார்மா, எதுவும் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ எந்த இடத்துல கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, போன ஃப்ரைடே தான். அதான் இந்த மண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6%. பட் ஆனால் ஒரு 7 கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், ஒரு 5-6% ஏறி இருக்கான். ஓகேங்களா? நேஷ்னல் அலுமினியம் இப்போ தான் லைட்டாக சப்போர்ட் இருக்குது. ஸோ 5 நாளில் எந்த பெரிய ரிட்டர்னும் கொடுக்கல. ஸோ கைனஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன் நல்லா கொடுத்துருக்கானா, எந்த இடத்துல கொடுத்தோம். ஓகே, இவனும் அந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ ஜேபி பவர் அவன் அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவன் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் நினைக்கிறேன். 2-4-5. ஓகே, இவன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவன் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் முன்னாடியே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். ஸோ சண்டே அன்றைக்கி தான் கொடுத்தேன். ஸோ இப்படி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி கொடுத்துருப்பேன். பிரேக் அவுட்டாக தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டாக்கை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்கெம் லெபார்ட்டரிஸ், அவன் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் போயிருக்கான். ஸோ ஐஓபி கொடுத்துருந்தோம், பட் அதுவும் சைட்வேஸ் தான். அப்புறமா மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ், இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கான். பட் ஆனால் ட்ரையாங்கிள் பட்டன் இது உடச்சதுக்கப்புறம் வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த உடச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சென்கோவும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். டாடா பவர், டாடா கன்சூமர், அவன் மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கான். இங்கே கொடுத்துருந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, மண்டே ஒரு சின்ன செல்லிங்கு, அதுக்கப்புறம் நல்லா ஏறி இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5% ஏறி இருக்கானா, ஒரு 3% ஏறி இருக்கான். ஸோ இதுமாதிரி ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். மோத்திலால் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்தான். ஸோ நம்ம இங்கே முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஸ்டாக்கெல்லாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 23% எடுத்துருக்கு. பட் இந்த ஃப்ரைடே இருக்குல்ல, இந்த 4 நாள்லேயே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 12% கொடுத்துருக்கான். ஸோ 1 வீக்கில் 12%ன்றது நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா பவர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏறி திருப்பி ஒரு இதுவாக இருக்குது. பரவாயில்ல. பட் ஆனால் இந்த ஒரு எங்கே சொல்கிறது, ஒரு இங்கே 3% கொடுத்துருக்கானா, ஓகே, ஒரு 2% கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. பட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேர்னிங் இருக்குது. என்ன லேர்னிங்காக பார்த்தீங்கன்னா, இது குட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நிஃப்டியோட எப்படி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமில் இந்த ஹையில் இருந்தானா, அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்டாக்கு, நிஃப்டி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஏதாவது நியூஸ் வந்தாலும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இறங்குனது தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்திருக்கு, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல லேர்னிங். எனக்கே இது ஒரு நல்ல லேர்னிங் தான். இந்த ஸ்டாக் நான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளியே வந்துட்டேன். ரொம்ப இருக்குல்ல, ஒரு 5 தான் எடுத்திருந்தேன். ஸோ கையில் காசு கிடையில, அதனால் ஸோ எடுத்து இதுவாகிடுச்சு. சரிங்களா?
ஸோ இதுமாரி இருக்கும்போது ஒரு லோனிங் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள், நிஃப்டி எப்படி கண்டிஷன் இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நான் லாஸ்ட் ஒரு ஒரு 1.5 வருஷமாக பார்க்கும்போது ஒரு 2-3 வாட்டி இதுமாரி வந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகும் ஸ்டாக்கு, பட் ஆனால் நிஃப்டி ஆல் டைமில் வந்து கரெக்ஷன் ஆகும். கரெக்ஷன் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கும் கீழே இறங்கும். இதனால தான் நிறைய வாட்டி ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதை கூட டிப்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு இதுதான், ரொம்ப மோசம் இல்லை, மேலே வரான். அப்போ மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கான், இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் தான் நல்ல ஒரு ரிட்டர்ன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிட்டர்ன், ஒரு 29% ரிட்டர்ன். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன், பட் ஆனால் என்ன சேட்னா ஒரு 3 ஸ்டாக்கும் 4 ஸ்டாக்கும் தான் வச்சுருக்கேன். ஸோ கையில் கொஞ்சம் காசு இல்லாதனால அப்படியே இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐஎக்ஸு, அவன் அந்தளவுக்கு இல்லை, சைட்வேஸ்லேயே போயிருக்கான். பட் இது சப்போர்ட் இது இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுமாதிரி நம்ம ட்ராக் பண்ணும்போது தான் ஸ்டாக்கை வந்து புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதேமாரி நம்ம கொடுக்குற ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாகவே வச்சுருப்பேன். ஸோ அதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், எப்படி இதுவாக இருக்குது, மூவ் ஆகிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளும் இதுவாக முடியும். நான் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லை, நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், சரிங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கே பெரிய விஷயம், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் தட். எப்போவுமே சொல்லிட்டு தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட்.